ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து நோன்பாவது நாள் போகுது. என்ன சாய் பாப்பா? எல்லாருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லுங்கள். எல்லாருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். என்னம்மா எப்போ பார்த்தாலுமே பெட்டிஸு ரோல்ஸு அப்படின்னு தானே சாப்பிட்றது. இன்றைக்கி வித்தியாசமாக வந்து நாங்கள் வாய்ப்பன் மாதிரி செய்வோன்னா முடிவெடுத்துக்கிறோம். என்ன சாய் பாப்பா? பாருங்கள், பனானா நிறைய இருக்குல்ல. இந்த பனானாவை வச்சு நாங்கள் வாய்ப்பன் மாதிரி செய்ய போகிறோம். வேணுமா? என்னம்மா? என்ன கொஞ்சம் வேணுமா? அது வேணுமா பிள்ளைக்கு? என்னம்மா? வாழைப்பழ வாய்ப்பனுக்கு வாழைப்பழம் தாங்க ஃபஸ்ட்டு முக்கியம். நான் ஒரு 4 வாழைப்பழத்தை அப்படியே தோலை உரிச்சிட்டு வந்து பிளெண்டர் கப்பில் சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து முட்டை 2 வந்து உடச்சி ஊற்றிக்கிட்டேன். நான் ஒரேடியாக 2 முட்டையும் உள்ளுக்கே ஊற்றலை. ஏன்னா சில டைம் வந்து முட்டை வந்து பழுதாக போய் திரிக்கும். அது தெரியாமல் நம்ம உடச்சி ஊற்றிட்டோம்னா வந்து அந்த வாழைப்பழத்துலேருந்து எல்லாமே வேஸ்ட் ஆயிரும்ல. அதனால் ஒரு பிளேட் ஒன்று எடுத்து அதில் ஒன்று உடச்சி ஊற்றி பார்த்துக்கோங்க. எத்தனை முட்டை ஊற்றுறனாலும் அப்படி தாங்க. ஒரு தட்டில் உடச்சி ஊற்றி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பேக்கிங் பவுடர் போட்டு உப்புத்தூள் கொஞ்சமாக போட்டேன். உப்பு தேவைதானே. அப்புறம் சுகர் தான் வந்து கூட ஆட் பண்ணணும். கொஞ்சம் சுகரை வந்து ஆட் பண்ணேன். அது கூட வந்து மில்க் அதையும் வந்து ஆட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபுட் டை வந்து போட்டேன், ஃபுட் கலர். இதுக்கு ஃபுட் கலர் போடக்கூடாது அப்படின்னு போட மாட்டாங்கன்னு எங்கள் அம்மா சொன்னாங்க. சரிம்மா ஒரு ஆசைக்கு மஞ்சள் கலர் ஆகிக்கும் உள்ள போடுறேன்னு அப்படி போட்டேன். உங்களுக்கு தேவைன்னா போடுங்களா, அப்படி ஸ்கிப் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததை வந்து ஒரு பவுலில் ஊற்றிட்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாவை ஆட் பண்ணணும். ஒரேடியாக வந்து மாவு போட்டிங்கன்னா வந்து அது வந்து ஒரு மாதிரி ஆகிரும். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நீங்கள் வந்து கரண்டியால் மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா நல்லா கரைஞ்சி நல்லா வருங்க. இதையும் மிக்சியில் போட்டு அடிச்சிக்கலாம். நான் வந்து கரண்டியாலே செஞ்சுட்டேன். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஆட் பண்ண லேசாக கரைஞ்சிட்டு நல்லா திக்காக கரைச்சி எடுத்துக்கொள்ளணும். எல்லா வீடியோலையும் என் ஹவி வந்து கதைச்சி கொள்வார். வந்து இன்றைக்கி வந்து வரலை. ஏன்னா அவர் வந்து கொஞ்சம் தூர இடத்துக்கு வேலைக்கு போயிட்டார். வாஷிங் மிஷின் ரிப்பேர் வேலைக்கு வந்து தூர இடத்துக்கு போனதால் வர ஈவினிங் ஆகும். இப்போ ஈவினிங் தான், கொஞ்சம் 6:30 அப்படி ஆகும்னு நினைக்கிறேன். நோம்பு திறக்கிற டைம் தான் வருவார். பப்பாயா ஜூஸ் தான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். அதை வந்து நான் ஷார்ட்ஸ் வீடியோவில் போட்டிருக்கிறேன், பாருங்கள் போய். ஒரு அரவர் தான் நான் ஊற வச்சேங்க. ஆனால் எவ்வளோத்துக்கு ஊற வைக்கிறோமோ நல்லோம். ஆனால் நான் அரவர் தான் ஊற வச்சேன்னா நோம்பு திறக்க டைம் ஆகிடுமே, டக்குன்னு வந்து நாங்கள் பொரிச்சு எடுத்துக்கலாம் அப்படின்னு வந்து எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துட்டேன். நல்லா ஹீட் பண்ணி வைக்கலைங்க. ஏன்னா வந்து வெளியில் கருகி உள்ளுக்கு அவியாமல் இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்லோவில் தான் விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்தேன் பொரிச்சு. கொஞ்சத்தை தான் பொரிச்சேன், மிச்சரவாசி இருக்குது. கடையில் வாங்குகிற வாய்ப்பன் மாதிரி வந்ததானா 100க்கு 100% நான் சொல்ல மாட்டேன். ஆனால் வந்து சாப்பிடக்கூடிய மாதிரி நல்லா டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ்னு 10 நோம்பு முடிஞ்சுதுங்க. இது 10வது இஃப்தார் தான். சாய் பாப்பாவுக்கு வந்து நாங்கள் நோம்பு திறக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எல்லாத்துலேயுமே அவருக்கு வாயில் வச்சு விட்றதில்ல. அதான் ரொம்ப ஃபன்னாக இருக்கிறாரு. ஓகே, இதோடு இந்த வீடியோ முடியுது. எங்களோட சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.